வெல்கம் பேக் எவ்ரிவன். வெல்கம் டு அன்டோல்ட் ஸ்டோரி. சர்ப்ரைஸ். எஸ், இன்கேஸ் வந்து ஆடியோ மோடில் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. ஸ்பாட்டிஃபை பாருங்கள், வீடியோ வரும். ஸோ இட்ஸ் ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ். ஒரு சின்னதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். லெட்ஸ் see ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா. உங்களோட ஃபீட்பேக் வந்து ரியலி மேட்டர்ஸ் அ லாட் டு மீ. ஸோ நான் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் பண்ண எனக்கு யூஸ் ஆகும். அண்ட் வந்து தேங்க்ஸ் டு திஸ் வீடியோ இஸ் ஆக்சுவலி ஸ்பான்சர்ட் பை மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேமரா வந்து என்னோட அண்ணாவோடது அண்ட் ட்ரைபாட் வந்து என்னோட மை பிலவுட் ஃப்ரெண்டோடது. ஸோ தேங்க்யூ கைஸ், வி ஹாவ் அஃபிஷியல் ஸ்பான்சர் ஃபார் த எபிசோட். ஸோ சொல்லலை, பட் தேர் லைக் கைண்ட் எனஃப் டு லெண்ட் மீ தீஸ் திங்ஸ். நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து ஐ வாண்ட் ட்ரை சம்திங் நியூ, நான் வேறு ஒன்று பண்ணலான் இருக்கேன், அதுக்காக வந்து ஐ வாண்ட் ட்ரை தேட் அப்படிங்கும்போது ஓகே டேக் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக போய் வாங்கிட்டு வந்துட்டு ஐம் ரெக்கார்டிங் திஸ் ஷோ. லெட்ஸ் see how it goes, right? ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படிங்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது வந்து இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து யாரும் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா வந்து என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ஆடியன்ஸ் ஆர் மென். ஒரு 30 to 35% தான் வந்து உமன் இருக்காங்க. ஈவன் இஃப் யூஆர் அ உமன், இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஏன்னா நம்ம ஒரு இந்த பாய்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக எதை பற்றியுமே ஒரி பண்ணாமல் ரொம்ப துருன்னு சுற்றிக்கிட்டே இருந்துட்டு சடனாக வந்து சீரியஸ் ஆகிடுவாங்க. லைஃப்பில் வந்து சடனாக ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவாங்க. என்னடா நீ இப்படி இருந்த இப்படி ஆகிட்ட. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த பாய் டு மேன், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் நடக்கும். இது வந்து ஒரு உமன் பேசுகிற ஒரு பொண்ணு பேசுகிறத விட ஒரு ஆக்சுவலாக ஒரு பையனாலே என்னால் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து மாறிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து எப்போ வேணால் நடக்கலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நடந்துடும். காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதே கூட நடந்துடும். அதுன் இப்போ வந்து நம்மளோட ஒப்பீனியன்லாம் வேல்யூவே பண்ணாதப்போ, நம்ம சின்ன பசங்களாம் இருக்கும்போது வந்து அவனுக்கு என்னங்க தெரியும், சின்ன பையன், அவனையும் கேட்டுக்கிட்டு அப்படின்னு வந்து இருந்த பட்சத்தை மாறி இதுக்கு பையன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களே, அந்த மாதிரி வந்து நம்ம பேரண்ட்ஸும் சரி, நம்ம ரிலேட்டிவ்ஸும் சரி, ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்மளோட ஒரு ஒப்பீனியனை வந்து ரொம்ப சீரியஸாக வேல்யூ பண்ணுவாங்க. வாட் யூ திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அட்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஸோ சில பேருக்கு வந்து கரெக்டாக ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம், எதை பற்றியும் ஒரி பண்ணாமல். ஆஸ் அ பாயாக வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா we always think about ourselves, how we look, what others think about us. இதெல்லாமே நம்ம வந்து கேர் பண்ணுவோமா, ஒரி பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக வந்து ஆஸ் அ ஒரு பாயாக we'll give so much important to others' opinion, the way we look, the way we present ourselves. அது இப்போவும் மேட்டர்னு கேட்டால் மேட்டர்ஸ் தான். பட் ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக இருப்போம் இந்த ஸ்டேஜில், ஒரு பாய் ஸ்டேஜில் வந்து நம்ம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அதர்ஸ் ஒப்பீனியன் டசன்ட் மேட்டர். மணி வந்து ஒரு தேவை தான். நாளைக்கு வந்து ஒரு பில் பே பண்ணணும், சடனாக வந்து பேரண்ட்ஸோ இல்லை உங்களுக்கோ ஏதாவது ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறீங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மணியோட வேல்யூ தெரியும், உங்களுக்கு சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ தெரியும், யார் வந்து உங்களை உண்மையாக கேர் பண்ணுறாங்கன்னு தெரியும், மணி வந்து எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியும். ஸோ இந்த குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணும்போது தான் வந்து இந்த ஸ்டேஜை வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணுவோம். ஓகே, மற்றவங்க என்ன நினச்சாலும் டசன்ட் மேட்டர், ஐ எம் ஆன் மை ஓன். எனக்கு ஒன்று வேணும்னா அதை நான் தான் பண்ணணும். யாரும் வந்து எனக்காக வந்து போய் நிற்க போகிறது கிடையாது, யாரும் எனக்காக பேச போகிறது கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக தான் வந்து நான் இந்த மேன் ஸ்டேஜாக பார்க்குறேன், இந்த ப்ராசஸாக பார்க்குறேன். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரொம்ப அழகான ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் வந்து வில் ரியலைஸ் ஹவு மச் பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட், த ரைட் பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட். நம்ம சுற்றி கரெக்டான ஒரு 4 பேர் வச்சுக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு வந்து நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து மணி வந்து எவ்வளோ பெரிய மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது இந்த ஸ்டேஜில் ஒரு லைஃப்பில் அப்படின்னு வந்து தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபைண்டிங் அ
பர்ஃபெக்ட் பார்ட்னரோ ஆர் ஃபைண்டிங் அ பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி வந்து அடிப்படை தான் கற்றுப்போன்னு வச்சுக்கோங்களேன். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளோட சர்க்கிளை வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்க தான் ஆசைப்படுவோம் இந்த ஸ்டேஜில். ஏன்னா வந்து நாளைக்கு நீ எந்திரிச்சு நோ மேட்டர் ஹார்ட் ஹேப்பன்ஸ்டையும் நாளைக்கு நீங்கள் எந்திரிச்சு ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்கள்ட்ட போய் நீ வந்து நான் எவ்வளோ லைஃப்பில் கஷ்டப்படுறேன்னு தெரியுமானா தே டோன்ட் கேர் அபவுட் யூ. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பேர் இருக்காங்களே அவங்க தே டூ கேர். பட் உன்னோட பார்ட்னரோ தே வில் கேர். தே ஹேவ் டு தே வில் கேர். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இன் சிம்பிள் வேர்ட்ஸ் மேன் வந்து ஹி பிகேம் செல்ஃப்லெஸ். அந்த மேனாக அந்த ஸ்டேஜ் வந்து ஹி கேர்ஸ் அபவுட் அதர்ஸ். ஹி கேர்ஸ் அபவுட் ஹிஸ் டிபெண்டன்ஸ். ஹி ஆல்வேஸ் கிவ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட் டு அதர்ஸ். இப்போ வந்து எங்கள் அப்பாவெலாம் வந்து நான் இப்போ நினைக்கும் போது சின்ன வயசுல தான் எனக்கு வந்து சில கோவம்லாம் இருக்கும். ஆப்வியஸாக இருக்கு இல்லையா, ஏன் எவ்வளோ வந்து ரூடாக இருக்கார், ஏன் வந்து எப்போவுமே வந்து அவருக்குன்னு ஒன்றும் வாங்கிக்கவே மாட்டார், அவருக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டார். எனக்கு வந்து ஏன் உனக்காக ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்கலாம் தோணும். பட் எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது அந்த மனுஷன் வந்து ஹவு மச் எஃபர்ட் ஹி புட் இன் டு எங்களை வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. எல்லாரோட அப்பாவும் அப்படி தான். யாரும் வந்து சொல்லிக்க மாட்டாங்க எவ்வளோ கோ த்ரூ பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். மோஸ்ட்லி வந்து சொல்லிக்கவே மாட்டாங்க. பசங்களை வந்து பேம்பர் பண்ணியே வளர்த்துக்கிட்டு அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு சரி, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பேசிக்காக வந்து என்ன ஒரு ஃபேமிலி ரன் பண்ண என்ன நீடோ அதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாவது வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ மேன் ஸ்டேஜை வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னால் வந்து நான் சொல்கிறது வந்து நம்ம ஃபாதர்லி ஃபிகரில் யார் இருந்தாலும் சரி, ஃபாதர்லி ஃபிகரில் ஒரு அப்பாவோ இல்லை ஒரு இண்டிபெண்ட் அம்மாவோ இருந்தாங்களோ அவங்க தான் வந்து தனியாக கஷ்டப்பட்டு ஃபேமிலி தன்னோட டிபெண்ட்காக எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் அந்த மாதிரி அவங்கள சொல்லலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி யாரும் ஃபாதர் மதர் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸில் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு அண்ணாவாவோ ஒரு சித்தப்பா சம்படி எல்ஸ் ஒரு ஃப்ரெண்டோ கூட அந்த மாதிரி ஒரு ஃபிகர்லேருந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக இருந்து நமக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம அந்த ஸ்டேஜில் சின்ன வயசில் இருக்கும் போது. பட் நம்ம அந்த மாதிரி எவால்வ் ஆகும்போது தான் வில் ரியலைஸ், ஓ காட் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்க. அவங்கள பார்த்து வந்து ஒரு இந்த படம் நினைக்கிறேன், நான் மகாநல்ல படத்தில் கூட டீ வாங்க போகும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஒருத்தரை பார்த்து குட் மார்னிங் சொல்கிறான். அவருக்கே ஏன்டா குட் மார்னிங் சொல்லிட்டு ஃபேமிலி மேன்ரா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் ரன்னிங் அ ஃபேமிலி ஆர் பீயிங் ஆன் அவர் ஓன் இஸ் ரியலி டஃப். இதை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான ப்ராசஸ். நம்ம கடைசியாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஸ்டேஜ் வந்து எல்லோரும் கோ த்ரூ பண்ணுவோம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, யூ நீட் டு ஷோ அப். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துதான் ஆகணும். யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனக்கு தெரில இது எல்லாத்துக்கும் வந்து ரிலேட் ஆகும். ஏன்னா எல்லா மென்னுமே இந்த சைக்கிளை வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேர் தே கம் ஃப்ரம், எல்லார் லைஃப்லேயும் இந்த ஸ்டேஜ் வந்து வரும். ஒரு பாயிலிருந்து ஒரு மேன் ஆகும்போது தே வில் கோ த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த கோ த்ரூ பண்ணுறப்போ கரெக்டாக எல்லோரும் அவங்களுக்கு அமைஞ்சாதான் அவங்க வந்து நினச்சதை வந்து கண்டிப்பாக அட்டைன் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து திங்ஸ் கோஸ் ராங்ஸ், பட் இட்ஸ் ஓகே, அப்படி வந்து போனாலும் பரவாயில்ல, இன்னும் கமான் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுவோமே, மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிட்டு ஏதோ ஒரு வகையில் கரெக்டாக வந்து நம்ம நினச்சது வந்து நடந்துடும். ஏன்னா நமக்கு ஒன்று வேணும்னா அதை நம்ம தான் பண்ணி ஆகணும். நீ ஒன்று அச்சீவ் பண்ணினா ஓடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் நீங்கள் தான் மொதல் பர்சனாக இருப்பீங்க. ஏன்னா we don't have any other choice. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஒன்றே ஒன்று வந்து பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to express more what we feel, how we feel நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். if you need help, if you want to talk to someone, friends too சரி, எங்கேயும் சரி, express yourself. You are a female, if you are listening to this podcast, just understand men have பசங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமலாம் இல்லை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த கம்ஃபர்ட், அந்த ட்ரஸ்ட் கிரியேட் ஆனாலுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரில் டவுன் தட் மேன், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைங்க, வாயை திறந்து பேச வைங்க. தம்பி ஜஸ்ட் ஸ்பீக் அப். அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனாலும், அப்பா அம்மாட்ட பேசுனாலும், இல்லை உன் மேனேஜர்கிட்ட ஒர்க் பிளேஸில் யார்ட்டையாவது உனக்கு ஒன்று தோணுதுன்னா, அது கரெக்டாக இருந்ததுன்னா, கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்.
ஸோ இது வந்து லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் நான் நம்புகிறேன். இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் வந்து விட்டுட்டோம்னா நம்மளால் நினச்சது எதுவுமே அட்டைன் பண்ண முடியாது. வில் லூஸ் ஃப்ரெண்ட்ஷிப், வில் லூஸ் ரிலேஷன்ஷிப், வில் லூஸ் த ஜாப் தட் வி லவ். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸில் இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோமே, இதையும் கொஞ்சம் வந்து மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நான் சும்மா ஒரு ஃபீட்பேக்காக சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் சே. திஸ் ப்ராசஸ் a வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வில் கெட் த்ரூ திஸ், வில் கோ த்ரூ திஸ். இது வந்து இது ஒரு ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. பாய் டு மென் வந்து இப்படி தான் ஆகணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. யாருக்குமே தெரியாது, ஏன் எனக்கும் தெரியாது. நோபடி நோஸ். நம்ம எல்லாரும் இந்த ஜேர்னியில் வந்து வில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ், வில் மீட் லாட் ஆஃப் பீப்புள், வில் கெட் ஸோ மெனி செருப்படிஸ். ஓகேவா? ஸோ அதிலிருந்து தான் வில் லேர்ன் ஒன் பை ஒன். என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நம்ம நினச்சது கண்டிப்பாக அட்டைன் பண்ணுறோன்னு அந்த 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 ஒரு சின்ன ஒரு ஹோப்போடு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா, வில் அச்சீவ் வாட் எவர் வி வாண்ட், வில் ஃபைண்ட் வாட் எவர் வி வாண்ட் அப்படின்னு வந்து சொல்லி இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். I'll see you with another episode. If you like this episode, please DM me on Instagram. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா, ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா, rate the show and share it with somebody. யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் share the episode. And that's it guys. I'll see you with another episode. Thank you so much. Bye bye.